ராதே ராதே! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்த எல்லா ஸ்நாக்ஸும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தினமும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு குழந்தைங்க போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கண்டிப்பாக பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கிறிஸ்பியான போண்டா. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் போண்டாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1.5 கப்பு கோதுமை மாவு. இதுக்கு 1/2 கப்பு ரவை சேர்க்கணும். 3/4 கப்பு சர்க்கரை. சர்க்கரை வந்து 1/2 கப்பு தான் மீடியம். நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும்னால 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா 1/2 கப்பே போட்டுக்கோங்க. 1/2 கப்பு ரவை சேர்த்துருக்கேன், ப்ளஸ் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை. அதுக்கப்புறம் இப்போ இதோட ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது வந்து சோம்பு தான் சேர்ப்பாங்க நார்த் ஸ்டைலில். அதோட ஒரே ஒரு சிட்டிகை அளவு சோடா உப்பு. சோடா மாவு வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நான் எத்தனை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஐட்டம்ஸு நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதோட நான் எவ்வளோ அளவில் சேர்த்துருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ரெசிபீஸ்க்கும் தனித்தனியாக நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துட்றேங்க. நான் அதோட வீடியோ ஆட் பண்ணும்போது நான் ஒரு பொருளாக ஆட் பண்ணும்போது நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் ஈஸியாக அப்போ தான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைனால கொஞ்சம் இலகும், அதனால் நம்ம நல்லா கெட்டியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான அளவில் இப்போ இருக்குது. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை டீப் ஃப்ரைக்காக கடாயில் ஆயிலில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஆயில் வந்து சூடாகிட்டுருக்கு. இந்த ஆயிலில் நம்ம அந்த கிறிஸ்பி போண்டாவோட மிக்சிங்கை இதில் சின்ன சின்ன உருண்டையாக போடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக போடுங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட நல்ல டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல ஆயில் நல்லா ஹீட்டான உடனே அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த மாதிரி போட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறத வந்து ஒரு போரிங்காக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தா வீட்லேயும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இதை இப்படியே வேக விடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்ம முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால தான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக, அதோட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி ஆனியன் பக்குடி. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு ஆனியன். இதை வந்து நான் ஸ்லைட் பண்ணிவிட்டு கையில் நல்லா பிசைஞ்சிட்டேன். அப்போ வந்து உதிரியாக நமக்கு இந்த வெங்காயம் வந்துடும். அந்த மாதிரி நான் இதை செஞ்சுருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சோடா மாவு ஒரே ஒரு சிட்டிகை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம பிசையும் போது ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம பக்கோடாலாம் கடையில் சாப்பிட்ருப்போம், அது வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. நார்த் சைடில் இந்த மாதிரி பக்குடின்னு சொல்லி தான் செய்வாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழம்புல கூட வேணும்னா இதை போட்டுக்கலாம். இதை வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மார்னிங் ஈவினிங் சாப்பிட்லாம்.
பாருங்கள், இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு எடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக பெருசு பண்ண வேண்டாம். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் வெந்துடும். இது நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுணும். நம்ம எந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போதும் நம்ம அடுப்பு வந்து முதல்ல ஹீட் ஆன உடனே ஆயில், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் உள்ளுக்குள்ளே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹெல்த்தியான அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஹெல்த்தி பாப்பா. இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வறுத்த அவலை, நம்ம வீட்டில் வச்சுருக்க கீரை பொரியல், அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான நம்ம பொரியல் எதாவது கூட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சோம்னா வீட்டில் மதியத்தில் சமைப்போம். இப்போ சைட் டிஷ் மாதிரி அதை நம்ம வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் வறுத்த அவல், வெறும் கடாயில் அவல் போட்டு வறுத்துட்டு கிறிஸ்பி ஆகிடும். அதை வச்சுருப்போம். அதை வச்சு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 அப்பளம் எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அப்பளமாக கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒரே அப்பளத்துலேயே செஞ்சுக்கலாம். இங்கே வந்து நான் சின்ன அப்பளமாக இருக்கனால இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். பெரிய அப்பளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சு ஒரே அப்பளத்துலேயே இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் இந்த மாதிரி வச்சு 2ஆக வச்சுருக்கேன். இதே ஒரு நூல் போட்டு கட்டிக்கலாம். நூல் போட்டு கட்டும்போது கொஞ்சம் லூஸாக கட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கட்டிக்கலாம். இதை ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக லூஸாக நமக்கு அந்த அப்பளம் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கட்டுறோம். ஸ்டஃப்பிங் வந்து எப்படியும் அது கூட்டுனால உள்ளுக்குள்ளே அப்படியே நின்றுடும். இது பொரியல் மாதிரி கீரை பொரியலில் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இங்கே ஒரு 4 அப்பளத்தை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் விடுவோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் இந்த அப்பளத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை போட்டுட்டு உடனே திருப்பி விட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்க அவலும் நல்ல வறுத்த அவல் தான். அதோட பொரியலும் கீரை பொரியல் அதுவும் நல்லா வெந்திருக்கும். அதனால் நமக்கு இந்த அப்பளம் மட்டும் வறுந்தால் போதும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறு மொறுன்னு அப்பளம் சாப்பிடும்போது அதுக்குள்ளே இருக்க நம்ம ஹெல்த்தையும் அவங்களுக்கு கிடைக்கும் கூட்டு பொரியல்லேருந்து. அவ்வளோதான். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு அந்த நூல் வந்து பிடிச்சி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அந்த நூல் வந்துடும். இப்போ ரெடி. இப்போ வெஜிடபிள் அவல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் அவல் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு சூடான உடனே அதில் 2 கப்பு அவல் சேர்த்துருக்கேன். அவலை சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலந்துட்டு அப்படியே ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். அடி பிடிக்காமல் இருக்க. அடியில் வந்து இல்லைனா கருப்பாயிரும். மேலெல்லாம் நல்லாயிருக்கும். அப்படியே தெரியாது. நான் நிறைய பேபி ஃபுட்டு ரெசிபீஸ்லாம் இந்த அவல் வச்சு தான் செய்வேன். அப்போல்லாம் இந்த மாதிரி தான் வறுத்துட்டு நான் அந்த ரெசிபீஸ்லாம் போடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி அவல் வந்து உடம்புக்கு ஒரு நல்ல ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவல் வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம் வீட்டில். பெரியவங்களும் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இது நல்லாயிருக்கும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு செய்ய போகிறேன். அதே மெத்தட் தான். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா அதையும் அதே மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இது பாருங்கள், அவல் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா கையில் அவல் புட்டிச்சு பார்த்தீங்கன்னா நொறுக்குனிங்கன்னா அப்படியே முறுமுறுன்னு உதிர்ந்து கீழே கொட்டிடும். அது வந்து ஓகே. நம்ம அதை எடுத்துடணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். கடாயில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரப்பி விட்டுடலாம். அதில் ஒரு பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கணும். அதோட ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அப்படியே இதை வதங்க விடலாம். எதுக்காக ஆயில் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவல் வெஜிடபிள்ஸு எல்லாமே சேர்க்க போகிறோம். அப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு.
இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது வந்து இன்னும் கூட ரிச்சியாக பண்ணணும்னு நினச்சா வேறு ஏதாவது முந்திரி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயத்தோட நல்லா கழுவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இந்த டைமில் போட்டு நம்ம இதை அப்படியே வேக விடணும். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கும் நம்ம அவல் சேர்க்க போகிறோம், அதுக்காகவும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் வந்து வேகிற வரைக்கும் நம்ம இதை இப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 3/4 வாசி வெந்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தட்டு போட்டு திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டோம்னா நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துடும். தண்ணியே சேர்க்க தேவையில்லை, இதுலேயே வெந்துடும். இந்த எண்ணெயில் பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஆயிலெலாம் நல்லா வெளியில் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா இது ரெடி ஆகிடும். சூப்பராக கிறிஸ்பியான வெஜிடபிள் அவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோதுமை மாவு ஒரு போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்தா போதும். இதுக்கு நம்ம வந்து முதல்ல செஞ்ச பக்குடி வந்து எவ்வளோ மாவு சேர்க்குறோமோ அவ்வளோ வெங்காயம் சேர்த்து செஞ்சுருந்தோம். இதுக்கு வந்து கோதுமை மாவு போண்டாக்கு நம்ம 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்தா போதும். அதையும் அதே மாதிரி நல்லா ஸ்லைஸ்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கையில் பிசைஞ்சிட்டா நமக்கு தனித்தனியாக அந்த லேயர் வந்துடும். அதை நான் அப்படியே சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 1, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக சோடா மாவு, இதோட ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக, ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கனால கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல செஞ்ச ஆனியன் பக்குடி மாதிரியே தான் இதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். அதே மாதிரி மிக்சிங் தான், அதே மாதிரி தண்ணி அளவு எல்லாமே ஒரே டைப்பில் தான் இது ரெண்டுமே செய்யணும். ஆனால் அதில் வந்து ஆனியன் ஈக்குவல் லெவல் போட்டிருக்கோம், இதில் கம்மியாக சேர்த்துருக்கோம். இது கோதுமை மாவு, அது கடலை மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை அதே மாதிரி நம்ம முதல்ல எப்படி ஃப்ரை பண்ணோமோ அதே மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிரும் நமக்கு கோதுமை மாவு போண்டா. இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரைக்காக. அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவுடைய வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம், ஒரு மீடியம் லெவல்லே போடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுட்டு நம்ம எதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இது நல்லா வெந்துருச்சு. இந்த போண்டா இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். கோதுமை மாவு போண்டா ரெடி. இப்போ ஹெல்த்தியான வெற்றிலை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த்தி வெத்தலை ஃப்ரைக்கு நான் இங்கே ஒரு 4 வெத்தலை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன வெத்தலைனால நான் 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெத்தலை வந்து நல்ல ஒரு ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு, அதோட இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிட்டிகை சோடா மாவு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெத்தலை இந்த மாதிரி செய்யும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படின்னா நல்ல ஜீரணத்தன்மையை கொடுக்கும். அது நிறைய பேர் சாப்பிட்டா அப்புறம் வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். அவங்க இந்த மாதிரி பஜ்ஜியாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். இது நல்ல ஜீரணமாகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவில் இருக்கணும். இங்கே இந்த மிக்சிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதில் இந்த வெத்தலையை இப்படி போட்டு இது எல்லா பக்கமும் இந்த மாவு ஒட்டினோன்னா இதை தூக்கி அப்படியே எண்ணெயில் போட்டுறணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் நமக்கு நல்லா ஒட்டிக்கிட்டு வரும் வெத்தலையோட. இதை எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம அந்த வெத்தலையை வந்து அந்த மாவில் டிப் பண்ணி இதில் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெத்தலையும் இதே மாதிரி டிப் பண்ணி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கீரை வேணும்னு நினச்சிங்கன்னா கீரையில் கூட இந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு கீரையில் தான் செய்ய முடியும். நான் அதை இதுக்கப்புறம் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இதை ஆயிலில் போட்டு உடனே இந்த பக்கம் திருப்பி விட்டால் இது வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விடணும்னு கிடையாது, ஒரு நிமிஷத்துலேயே இது வெந்துடும். ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஹெல்த்தியான வெத்தலை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ கோதுமை மாவில் அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 கப்பு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடான உடனே 1/2 கிலோ வெல்லம் அதில் சேர்த்துடலாம். 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு வந்து வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு எதுவுமே எடுக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஏன்னா இதில் எந்த பாகு எடுக்கணும், அப்புறம் பாகு வந்து கெட்டியாயிரும் தண்ணியாயிரும் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வெல்லம் வந்து கொதித்து கரைஞ்ச உடனே நம்ம ரெசிபி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் 3 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு ரவை சேர்த்துருக்கேன். டோட்டல் 4 கப்பு ஆச்சு. நம்ம இதில் வந்து 1 கப்பு எக்ஸ்ட்ரா வச்சு தண்ணி சேர்த்துருக்கோம். 5 கப்பு. அந்த தண்ணிக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, வெல்லமும் எனக்கு கரைஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், வெல்லம் கரைஞ்சா போதும். இதை நான் வேறு எதுவுமே பண்ணல. நீங்கள் இந்த இதில் வந்து அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 4 கப்பு ரவை கோதுமைக்கு 5 கப்பு தண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கையோட சூடு தாங்குகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. பாருங்கள், நம்ம தண்ணியை வந்து சூடு பண்ணோம். அந்த தண்ணியை வந்து சூடான உடனே வெல்லம் போட்டு, வெல்லம் வந்து கரைஞ்ச உடனே நம்ம கோதுமை மாவு ரவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை அதில் சேர்த்து நல்லா ஒரு கலக்கி கெட்டியான உடனே இறக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மாவு வந்து நல்லா நம்ம பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு நம்ம சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு கட் பண்ணி எல்லா பீஸும் இந்த மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி அதில் இதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது இந்த மாதிரி ஆயிலில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை போட்ட உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு பண்ணிவிடுங்க. இதை போட்டு நீங்கள் இந்த பாருங்கள், அப்படியே ஒரு பூரி மாதிரி பஃப்னு வருது. இது எதனால் நம்ம ஏதாவது அளவாக அந்தனால பஃப்னு வருது, அது மாதிரி கிடையாது. நம்ம அந்த மாவு வந்து கடாயிலேருந்து எடுத்த அப்புறம் அதை நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பஃபியாக வரும், அவ்வளோதாங்க. சூப்பராக கோதுமை மாவு அதிரசம் ரெடி. இதை எடுத்துடலாம். இப்போ 7 நாட்களுக்கு 7 ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். இது எல்லாமே நார்த் இந்தியன் ரெசிபிஸுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இந்த புது முயற்சிக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸாக வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் திருப்தியாக நல்லா சாப்பிடுவாங்க. நன்றி. பண்ணும்போது ஒன்றுனா சொல்லிகிட்டே வரேன். முதல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு 5 இதை நல்லா வேக வச்சு தோலில் வந்து உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். முதல்ல இந்த மாதிரி
ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அப்படியே கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் சர்க்கரை இருக்கனால நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடி வரும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் வரணும். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வச்சுருக்கேன். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. நம்ம ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது அந்த இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறைய அயன் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அதோட ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பசங்களுக்கு இதை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சாப்பிடுவாங்க, நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. இதில் ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இது பவுடர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் பசங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவை. இப்போ அரிசி மாவு வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கையில் பிடிக்கிற மாதிரி வரணும், ஒரு நம்ம தட்டுறதுக்கு. அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறோம். நான் வந்து இங்கே 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கடையில் விற்கிற அரிசி மாவுனாலும் சரி, இல்லை வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவுனாலும் சரி, அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னாலே போதும். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோலேருந்தே நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வரும். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்த்து வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கையில் வந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கையில். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், தவாலையும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணோம்னா ஆயில் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்த மாதிரி ஆகிடும். அதனால் தவாவில் போட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஷேப் இந்த மாதிரி சின்னதாக மெல்லிஸாக செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நான் செஞ்சிடுறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் இல்லைன்னா நெய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத தவாவில் வச்சிடலாம். இதை வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதோட நல்ல பூரி மாதிரி உப்பியும் வரும். அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தவாலையும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கும் பசங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். அதோட வீட்டிலுக்கு ஈவினிங் வந்த உடனேவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு இதுக்கு எந்த பொருட்களும் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எதுவுமே அதிகமாக ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலை. ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் இருந்தால் நமக்கு போதும். மற்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் தவாவில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரிங்க் பண்ணிக்கோங்க. நெய் வேணாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நமக்கு நிறைய விட்டமின்ஸ், அயன், அதுக்கப்புறமா ஹீமோக்ளோபின்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை இப்போ திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை திருப்பி போட்டு சுட்டுடலாம். ஜென்ரலாகவே பசங்க ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து நம்ம அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. வீட்டில் பெரியவங்களும் சாப்பிடுங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவல் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அவல். இது எந்த அவல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் இந்த அவலை கொட்டி வறுத்துடலாம். இது வறுக்கும் போது அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாகிடும். முதல்ல வந்து அவல் நம்ம எடுத்து பார்க்கும்போது கிறிஸ்பினஸ் வராது.
இதை வந்து நம்ம இந்த மாதிரி வெறுமனா கடாயில் போட்டு வறுக்கும்போது நல்லா கிறிஸ்பினஸ் வரும். ஆயில் சேர்க்க வேண்டாம். இது பாருங்கள், இப்போ இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கலாம் வறுத்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி. அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இது சாப்பிட்டா நல்ல தண்ணி தாகம் எடுக்கும். இது பாருங்கள், இப்போ இது நல்ல கிறிஸ்பினஸாக வறுத்துட்டேன். இது பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு நசுக்குனா ஃபுல்லாக தூள் தூளாகிடும். அந்த அளவுக்கு இது நல்லா வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் இங்கே நான் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகா. குழந்தைங்களுக்கு செய்கிறதுனா பச்சை மிளகா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதோட அவங்க எப்போல்லாம் விருப்பப்படுறாங்களோ வெளியிலேருந்து ஐட்டம் சாப்பிட்றதுக்கு அப்போ இதை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட சேர்ந்து வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இதோட இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவு எடுத்து தோல் சீவிட்டு அதை கழுவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து நல்லா டைஜஷன் ஆகும். அந்த சாறு வந்து நமக்கு இதில் இறங்கி வந்துடும். அதை சாப்பிட்லனாலும் குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்லனாலும் அதோட சாறு நமக்கு இதில் இறங்கி வந்துடும் நல்லா. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதோட கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸு சேர்க்குறேன். நான் வந்து இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 5 பீன்ஸு இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவி. இதை இதோட சேர்த்துடலாம். ஆயில் வந்து நம்ம எதுக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதில் வேகணும், அதனால தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ்க்காகவும் நம்ம அவல் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்காகவும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கரெக்டாக வெந்து வரும் அந்த எண்ணெயில். அதிகமாக வச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேகாது சீக்கிரமாக, அதனால தான். இப்போ தட்டு போட்டு இதை மூடி வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பாகம் அளவுக்கு இது வெந்துருச்சு இந்த ஆயில்லையே. நீங்கள் விருப்பப்பட்ட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ ஒரு 3/4 பாகம் வெந்த பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வேகிற அளவுக்கு திரும்பவும் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். 100% அளவுக்கு இது வேகட்டும். அதோட மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். திரும்பவும் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அதோட நல்லா 100% அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸு வெந்துருச்சு. இப்போ கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும், அது இருக்கட்டும். ஏன்னா அவல் சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸு ரெடி பண்ணால் ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க இந்த அளவில் செஞ்சாலே. இப்போ இந்த அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இன்னும் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பு மேலே அப்படியே வைக்கலாம் லோ ஃப்ளேமில். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதே ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லோ ஃப்ளேமில். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஃப்ளேவர் சூப்பராக வருது. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை சாப்பிட்டாலே கொஞ்சமாக சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி தாக எடுக்கும். அதனால் தண்ணி எவ்வளோ குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பொதுவாகவே குழந்தைங்க ஜாம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிட்டோம்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க, அதோட ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல். முதல்ல ஒரு 250 கிராம் வந்து இங்கே நெல்லிக்காய் வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஜாம் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க நெல்லிக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கலாம். இது வந்து நல்லா வெந்துட்டு நமக்கு அந்த தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இது வேகட்டும். தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த தெரியும். இந்த பாருங்கள் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெல்லிக்காயை அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம கையில் எடுத்து இப்படி சும்மா அப்படி தொட்டோம்னால அது தனித்தனியாக வந்துடும். இதை இப்போ நல்லா எல்லாத்தையும் பிரித்து நம்ம சதையை மட்டும் எடுத்துக்கிட்டு கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சதையை மட்டும் இங்கே வச்சுருக்கேங்க. இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கையில் சும்மா எடுத்து நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே அது அப்படியே உடஞ்சிரும். அந்தளவுக்கு இது வெந்திருக்கு. 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி இப்போ ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். 250 கிராம் நெல்லிக்காய்க்கு நம்ம 250 கிராம் சர்க்கரை எடுக்கணுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கறதுக்காக நம்ம சர்க்கரை கொஞ்சமாக சேர்க்கறதுல தப்பு இல்லை. இந்த நெல்லிக்காய் வந்து தினமும் ஒன்று சாப்பிட்டாலே எந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல ஜீரணமாகும். அதோட நல்ல பசி எடுக்கும். ஆனால் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கனால தான் நம்ம ஜாம் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கறதுனால பரவாயில்லன்னு தான் நான் சொல்வேன். ஒருவேளை ஸ்வீட்னஸ் கம்மியாக சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கரெக்டாக ஜாம் மாதிரியே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நெல்லிக்காய் ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது வெல்லம் அந்த மாதிரி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. இதை வேணால் நம்ம 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையோட நெல்லிக்காய் நல்லா சேர்ந்து வரணும். அதோட சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் சர்க்கரை நான் குழந்தைக்கு கொடுக்குறதில்ல, பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரைக்கு பதில். ஆனால் அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா இதை 2 to 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை நான் வேறு ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக வேறு ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக்குள்ளே காலி ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரும். குழந்தைங்களும் பெரியவங்களும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு. பெரியவங்களும் கூட சாப்பிட்லாம். நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஜாமில் ப்ரெட்டில் ஜாம் தடவியோ இல்லை ரொட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இல்லை ஜாம் வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ இது பாருங்கள், நடுவில் ஒரு தடவை அப்படி கலக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வரும். ஸ்டீல் கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டீல் கடாயில் செஞ்சு சர்க்கரையில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டே போகாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதில் கடைசியாக வாசனைக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் பட்டை பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்காக. இதை ப்ரெட்டு ரொட்டி அந்த மாதிரி எது கூட வேணால் தொட்டு கொடுக்கலாம். இல்லைனா அப்படியே கூட கொடுக்கலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைங்களுமே சாப்பிட்லாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். 1 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போலையும் அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் போலவும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல பசி எடுக்கும், ஜீரணமாகும், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும், ஹெல்த்தியாக வளருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். இது வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நான் ஆட் பண்ணி இருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே ஒரு குக்கரில் முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். நமக்கு இது வந்து வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கடலை பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் முளைக்கட்டின பருப்புகள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். நீங்கள் முளைக்கட்டின வேறு எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்கள், லைட்டாக தான் தண்ணி இருக்குது. 1 கப் அளவுக்கு நம்ம பச்சை பயிறு எடுத்தோம்னா அதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அந்த பேனில் இந்த பச்சை பயிறு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இதோட வந்து நம்ம வெல்லம் சேர்க்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி வந்து
ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. வெள்ளத்தை சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு கெட்டியாக பூரண மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பு பூரணம் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா முளைக்கட்டின வேறு ஏதாவது பயிர் கூட இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இதை நல்லா கெட்டியாகி இந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி இந்த பச்சை பயிரோட சேர்ந்து வர வரைக்கும் நம்ம இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து லைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால இந்த இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதனால தான் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் உப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாகி வந்துருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நெய் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து சுத்தமாக நமக்கு வந்து சுத்தமாக இழுத்துக்கணும். அந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மாவு, ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம வந்து தினமும் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ பூரணை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இது ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம், உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு அந்த தண்ணி வந்து சுத்தமாக அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்துடுச்சு. அதனால் தண்ணி ஈரப்பதம் இல்லாதனால இந்த மாதிரி உருட்டும் போது கரெக்டாக வந்துடும். அதனால தான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ டீப் ஃப்ரைக்காக கொஞ்சம் ஆயில் வந்து கடாயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு இங்கே பாருங்கள், இந்த உருண்டையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதை இந்த மாவுக்குள்ளே போட்டு நம்ம மாவு வந்து கொஞ்சம் இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த உருண்டையை எடுத்து ஆயிலில் போடலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது, பார்த்து பொறுமையாக போடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு இந்த மாதிரி ஆயிலில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா பாருங்கள், ஒன் சைடு வந்துட்டுருக்கு. இதை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. உளுத்தம்பருப்பு மாவும் உடம்புக்கு நல்லது, அதோட நம்ம வச்சுருக்க பூரணமும் ரொம்பவே ஹெல்த்தியானது. மாவு வந்து நம்ம மேலே கொஞ்சம் தான் இதில் மாவு இருக்கும், உள்ள பூரணம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது இருக்கும். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலெல்லாம் நல்லா ஒரு டிஷ்யூவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாவு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது, இந்த மேலே பூரணம் தான் அதிகமாக இருக்குது. இது நல்லா இது பாருங்கள், கிறிஸ்பினஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்பினா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த வீட்டில் வந்தவொடனே குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஒரு ஃபுட்டு ரெண்டும் சேர்த்து ஒரே டைமில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி எண்ணெய் போடாமல் செஞ்சது ஒரு 5 சப்பாத்தி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீசஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த ஃபுட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புக்கு ஏற்ற வெல்லம் நான் வந்து ஒரு 1/4 கப் வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் நமக்கு அரைக்க ஈஸியாக இருக்கும். இதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நான் சேர்க்கும்போது வீடியோவில் காட்ட முடியல, சாரி. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை மூடிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு கிண்ணத்தில் கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக சாப்பிடுவாங்க. இது எதில் செஞ்சதுன்னே குழந்தைங்களால கண்டுபிடிக்க முடியாது, அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு இப்போ குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து நமக்கு புட்டு மாதிரி இருக்கும் இதை பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து இது கிடைக்கும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம அரைச்சதை எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதுக்கு அது எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மில்க் சேர்த்துருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் நேரம் பொறுத்து ஊறிடுச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம். இதனால் இது நல்லா சாஃப்டாக ஆகிடும் பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் வந்து 7 மாத குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே கொடுத்தோன்னா அவங்களால முழுங்க முடியும். தினமும் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃபுட்டு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கோதுமை மாவு வந்து நல்ல ஒரு வெயிட் கெயின் ஃபுட்டு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தினமும் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது.
நார்த் சைட்லலாம் குழந்தைங்களுக்கு கூட தினமும் ரொட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்து கிறிஸ்பியான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நான் சொல்லிட்டே வரேன். ஆட் பண்ணும்போது அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஒரு 150 கிராம் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து நீங்கள் சின்ன சைஸ் இல்லை பெரிய சைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து சுத்தமான தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதில் இந்த ஜவ்வரிசியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்து இந்த தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் வச்சாலும் சரி. ஆனால் நம்ம பொரிக்கும் போது இதில் சுத்தமாக தண்ணி ஈரம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வெயிலில் வச்சுருந்தேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணும்போது சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் நம்ம கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் நல்லா சூடான உடனே அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேருங்க. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொதிக்கிறது கம்மியாயிடும். அதோட இதெல்லாம் ரெடி ஆகிடும் நல்லா கிறிஸ்பினஸாக. ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா இது நல்லா கரெக்டாக வெந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா ஜவ்வரிசியும் ஒன்றா இதில் ஆட் பண்ணுறேன். இது பாருங்கள், ஆட் பண்ண உடனே இது கீழே இருக்கும், பொரிய ஆரம்பிச்சுன்னு மேலே வந்துடும். இது பொரிய கீழே இருந்து எல்லாம் எழும்பி இந்த மாதிரி மேலே வரும் பாருங்கள். மேலே வந்த பிறகும் நம்ம ஸ்லோவான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி எண்ணெய் கொதிக்கிறது அப்படியே கம்மியாயிடும். அப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பினஸாக ஆயிடுச்சு. இப்போ எடுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை. இது பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே ஆயிலில் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் போல். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலையை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்படி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஜவ்வரிசியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள், வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், வேர்க்கடலை பார்க்குறதுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதோட நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டுத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நீங்கள் பொரிக்கும் போது ஜவ்வரிசியை பார்த்து பொரிங்க. சுத்தமாக ஈரம் வந்து இருக்கவே கூடாது. இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி காரத்தையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன், அதோட உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெப்பர் வேணும்னாலும் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதில் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இதை வெறும் உப்பு சேர்த்து கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெயில் டைமில் வந்து அதிகமாக காரம் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்லதில்லை அதிகமாக ஆயிலும் காரமும். அதனால் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான குறிப்பு என்னென்னா, நீங்கள் ஜவ்வரிசியை பொரிக்கும் போது சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. அப்படி பொரிக்கும் போது நீங்கள் பார்த்து பொரிங்க. முதல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், வெடிக்கலைன்னா அதுக்கப்புறம் பொரிங்க. இல்லைனா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஈஸியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்கள் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் அவல் நான் வந்து ஒரு 1/4 கிலோ இங்கே வச்சுருக்கேன். வேர்க்கடலை நல்லா காஞ்ச வேர்க்கடலை ஒரு 1/4 கிலோ, 250 கிராம் 250 கிராம் இங்கே நான் வச்சுருக்கேன். சிகப்பு அவல் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. ஆனால் யாராலையும் அப்படியே சாப்பிட முடியாது. உப்புமா செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா இது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் விரும்பி சாப்பிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இந்த சால்ட் வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு சூடு பண்ண உடனே இது என்ன சால்ட்டு, உப்பு மாதிரி தெரியலையே, வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து உப்பு தான். இது பாருங்கள், இந்த வெள்ளை உப்பு நான் இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம இதை அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக அதனால தான் இப்போ சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு மேலே ஒரு கடாயில் சால்ட்டு போட்டு அதை நல்லா ஹீட்டான உடனே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வாசனை வரும். இதில் வறுக்கும்போது நல்லா எல்லா இடத்துலையும்
நல்ல வறுபடும், அதோட நல்ல கிறிஸ்பினஸ் ஆகிடும். நம்ம கையில் சும்மா அப்படி தொட்டு ஒரு லைட்டாக அப்படி தேய்ச்சோம்னாலே அந்த தோல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துடுங்க. நம்ம நார்மலாக கடாயில் வறுக்கிறத விட இந்த மாதிரி வறுத்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தான் இதில் ஒட்டும், அதிகமாக வந்து ஒட்டவே ஒட்டாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உப்பில் போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் உப்பு கறிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு பொருளில் வந்து உப்பு ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒன்னொன்றுத்தில் வந்து ஒட்டாதீங்க. இது பாருங்கள், இது சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. உப்பு வந்து இதில் கொஞ்சமாக தான் இதில் வந்திருக்கும், அந்த அளவுக்கு அதிகமாக இதில் ஒட்டாது. இப்போ இதை எடுத்துடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆச்சு வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு, ரொம்ப அதிகமாக டைம் கூட எடுக்கலை. இப்போ இதே சால்ட்டில் நம்ம அவல் சேர்த்துடலாம். அவளையும் இந்த மாதிரி கொட்டின உடனே இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. இதுதான் ரெடி ஆகிறதுக்கு 2 நிமிஷமே நமக்கு போதும். நான் எல்லாத்தையும் ஒரே அடியாக வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அடியாக செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த நான் வந்து உப்பு கடலை எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு. அதனால தான் இப்போ இதை ஒரே அடியாக கொட்டி நான் வறுத்து காமிக்கிறேன். உப்பு வந்து அதிகமாக இருந்தால் நம்ம ஒரே அடியாக கொட்டி வறுத்துக்கலாம். நார்மலான சால்ட் தான் இது. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த உப்பு அப்படியே கொட்டி வச்சுக்கலாம். சமையல்லையும் யூஸ் பண்ணலாம், அதோட நம்ம அடிக்கடி வறுக்கும் போதும் யூஸ் பண்ணலாம். இந்த உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அவல்லையும் இந்த உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஒட்டும், அதிகமாக ஒட்டாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி வறுக்கும்போது ஒரு சூப்பரான கிறிஸ்பினஸ் இருக்குங்க. இந்த அவல் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வேர்க்கடலையோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த அவல் அப்படியே வெறுமனா சாப்பிட்டோம்னா பல்லில் வந்து கடிக்கவே முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதோட சமையலில் உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிடும்போது சும்மா வெறுமனவே அப்படியே நம்ம கொஞ்சமாக கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இதையும் வறுக்கிறதுக்கு. நம்ம இப்படி கலக்கும் போதே தெரியும், நம்ம அவல் கொட்டும் போது எப்படி இருந்துச்சோ அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசாகி வர மாதிரி இருக்கும். அதோட நல்ல கிறிஸ்பினஸும் வந்துடும். உங்களுக்கே நீங்கள் வறுக்கும் போதே தெரியும், அந்த ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி சல்லடையில் எடுத்து சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இது ரெடி ஆயிடுச்சு. அவல் வந்து நான் நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணி தாகம் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கோம். தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. வெயில் காலம் வேறு வரப்போகுது, நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி குடிக்கணும்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய தண்ணி தாகம் எடுக்கும். நீங்களும் நல்லா தண்ணி அதிகமாக குடிப்பீங்க. தண்ணி அதிகமாக குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதே உப்பில் வந்து நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதில் போட்டு வறுத்தோம்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதோட இந்த வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சுத்தமாகவே ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா சேர்க்க தேவையில்லை. இதை சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த அவல் வேர்க்கடலை வந்து நீங்கள் ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டுட்டு 1 மந்த் வரைக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி சாப்பிடலாம். ஒரேடியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த வேர்க்கடலையும் இந்த அவலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டைட்டான டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சு நீங்கள் அடிக்கடி இதை சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1/4 கிலோ வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோ போல் வாங்கி கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு மூடிட்டு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் இதை எடுத்து சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, அதோட ஹெல்த்தியும் கூட. ஒரு கிறிஸ்பினஸாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். நம்ம வெயில் டைம் வேறு வரப்போகுது. இந்த டைமில் வந்து அதிகமாக மசாலா ஆயிலெலாம் சேர்த்தா உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டம்ஸ் சாப்பிட்டா தண்ணி அதிகமாக குடிக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அவல் வந்து நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம். அவல் வந்து 2 டைப் இருக்கும் வெள்ளை அவலில். ஒன்று வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதாவது மெல்லிஸாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கும். இது வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கடாயில் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் வறுத்தோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிரும். சாஃப்டான அவல் வந்து 1 நிமிஷம் வறுத்தாலே போதும், அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் வந்து இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிறிஸ்பினஸ் இருக்காது. வறுத்த பிறகு சூடு ஆறுனதும் நீங்கள் கையில் பிடிச்சி ஒரு நொறுக்குனீங்கன்னா இது அப்படியே மொறுமொறுன்னு உதிர்ந்துடும். அந்தளவுக்கு இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுக்கும்போது பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டு அவல். ஒரிஷாவில் வந்து வீட்டிலையே அவல் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அவல், அதுக்கப்புறம் பொரி, இந்த மாதிரி நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க. நான் இனி வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் பொரி வீடியோஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமே அதையும் அப்லோட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த அவல் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மறுபடியும் அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் கட் பண்ண பாதி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தில் பாதி அளவு தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இதை நம்ம வதக்கின பிறகு இது தனித்தனியாக வந்துடும். இதை லைட்டாக வதக்கிக்கலாம்.
பாருங்கள், வெங்காயம் வந்து அதிகமாக வதங்க வேண்டாம். சும்மா லைட்டாக இந்த மாதிரி வதங்கின உடனே அதில் ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 7 வெண்டைக்காய், அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெங்காயம் வந்து அதிகமாக வதங்க வேண்டாம். சும்மா லைட்டாக வதங்கின உடனே நம்ம அதில் கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காய், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துடலாம் இந்த வெண்டைக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் ஏற்ற மாதிரி. இப்போ 2 நிமிஷம் இது ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதனால தான் ரொம்ப கம்மியான வதங்கினா போதும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் திரும்பவும் நல்லா எண்ணெயில் வதங்கும். லைட்டாக இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இதை மறுபடியும் கலந்துடலாம். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து நம்ம இதெல்லாம் வதங்கின பிறகு கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் முதல்லையே மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அடி பிடிச்சி கருப்பாயிரும். பாருங்கள், இப்போ வந்து இதில் சுத்தமாக அடி பிடிக்கலை. எண்ணெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடிட்டு ஒரு நிமிஷம் வைக்கலாம் அப்படியே. இப்போ பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் வாசனை சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் விருப்பப்படி வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸோட. பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான அவல் இதோட நம்ம சேர்த்துருக்கோம். வெறும் அவல் சேர்த்தோம்னா சுத்தமாக கிறிஸ்பி வராதுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வறுத்துட்டு தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது அதோட மஞ்சத்தூளெல்லாம் இந்த அவலோட நல்லா ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது வந்து பிசு பிசுன்னு வருமே, எப்படி இது ஒட்டாமல் வரும்னு. நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும். இது சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஆயிலில் ரொம்ப ஸ்லோவான ஃப்ளேம் வச்சு வெண்டைக்காயை தண்ணி இல்லாமல் இருக்கணும். வெண்டைக்காய் கழுவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சுத்தமாக தண்ணி வந்து அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சுத்தமாக அந்த வழுவழுப்பு வராது. ஆயிலையே நம்ம உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துருக்கோம். அதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் அந்த வழுவழுப்பு வரத்துக்கு சுத்தமாக சான்சஸே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு வதங்கின பிறகு நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அது நல்லா வறுபட்டு இருந்தது. அதில் வந்து சுத்தமாக வழுவழுப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கிடலாம். அவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு தோணும். அவ்வளோ டேஸ்டி. இதை சாப்பிட்டா நல்ல தண்ணி தாக எடுக்கும். நிறைய தண்ணி குடிங்க. ஒரு ஹெல்த்தியான, கிறிஸ்பியான, டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு எவ்வளோ சிம்பிளான கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. சாஃப்டான மில்க் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதோட இன்றைக்கி வந்து சப்பாத்தி எப்படி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ப்ளஃபியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்து நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்போவுமே மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு காஞ்ச தட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பிசையணும். இதில் தான் நமக்கு நல்ல சாஃப்டான உப்பலான சப்பாத்தி கிடைக்கும். ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு மாவு லைட்டாக நம்ம பிசைஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்லா பஃப்னு நமக்கு பூரி மாதிரி நல்ல உப்பலாக ஒரு சப்பாத்தி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசையணும். நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டோ டிவி பார்த்துட்டே கூட இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சோம்னா நல்லா அழுத்தி அதுக்கப்புறம் நம்ம இதை செஞ்சோம்னா நல்லா பூரி மாதிரி உப்பலாக நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் சப்பாத்தி செய்யலாம். சின்ன சின்ன உருண்டைகள் வந்து நம்ம இதுலேருந்து உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவு தேய்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து உருட்டி இந்த மாவுகள் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை தேய்ச்சி ஸ்டஃபிங் வைக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பவுடர் எடுத்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் வந்து எல்லா கடையிலுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதை எடுத்துக்கோங்க. இப்போது எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கலாம். இதில் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தாங்க. நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து மில்க் பவுடர் வச்சு செய்ய போகிறோம். அவ்வளோதான்.
மற்றபடி சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி, நல்லா ப்ளஃபியாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மில்க் பவுடர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். மில்க் பவுடர் வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை ஃபுல்லாகவே நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து ஒரு லேயர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மில்க் பவுடர் வந்து வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வேணாலும் மடித்து செஞ்சுக்கலாம். 3 பக்கம் இல்லை 4 பக்கம் அந்த மாதிரி. நான் வந்து இங்கே 4 பக்கமாக மடிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம நல்லா இன்னொரு தடவை திரட்டிக்கலாம். இந்த மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா வெளியவே வராது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஸ்டப்பிங் வச்சு இந்த மாதிரி திரட்டணும். சுத்தமாக மாவு வந்து வெளியே வரக்கூடாது. பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் மடிச்சிட்டோம்னா அந்த பவுடர் வந்து வெளியே வராது. இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம பரோட்டா வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸ்டப்பிங்லாம் வச்சு கொடுத்தா இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்தும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு சிலர் வந்து ஆயிலெல்லாம் சேர்த்து கூட சப்பாத்தி மாவு பிசைவாங்க சாஃப்ட்னஸ்க்காக. நம்ம ஆயிலும் சேர்க்கல, அப்படியே தான் திரட்டியிருக்கோம். பாருங்கள், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பவுடருக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் சேர்த்துருக்கோம். அளவு வந்து இதே அளவுலையும் சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா சக்கரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் பவுடர் சக்கரை தான் யூஸ் பண்ணணும். பவுடர் சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மில்க் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு லேயர் மாதிரி ஆயிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக நமக்கு வந்து அந்த மாவு வெளியே வரல. இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க, அடுப்பு மேலே தவா வச்சுக்கலாம். தவா லைட்டாக சூடாகட்டும். இப்போ தவாவில் நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு சப்பாத்தி வந்து இந்த மாதிரி சேர்த்த உடனே நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு 2 சைடு நல்லா வேகணும் பாதி அளவுக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாவு சேர்த்த உடனே சப்பாத்தியில் அந்த ஆயிலை சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வெந்து வராது. வெளியே மட்டும் கலர் வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் முதல்ல இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ திருப்பிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக பிளாக் ஆகி ரெடி ஆகி வரணும். லைட்டாக ப்ரௌன் கலரில். இப்போ இதை திருப்பி போடலாம். இந்த சைடும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட்டாக வெந்திருக்கு. நமக்கு பாதி அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த மீதி வந்து ஆயிலில் வேகும். நம்ம உடனே ஆயில் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து நீங்கள் நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா 50% வரைக்கும் வெந்துருச்சு. இந்த சைடு இதுலேயே இப்போ நல்லா இந்த மாதிரி உப்பெல்லாம் வருது. பாருங்கள், நம்ம இன்னும் எண்ணெயே சேர்க்கல. அதுக்குள்ளே எப்படி நல்லா ஃப்ளஃபியாக வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நமக்கு ஃப்ளஃபியாக வரும். நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது பாருங்கள் 50% வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆயில் சேர்க்கலாம். ஆயில் வேணுன்னா ஆயில் சேர்க்கலாம். இல்லைனா நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை பட்டர், உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது. நம்ம பூரி செய்யும் போது எப்படி நல்லா உப்பின்னு வருமோ அதே மாதிரி இந்த சப்பாத்தி வந்து உப்பின்னு வந்திருக்கு. பாருங்கள், இதை இப்போ நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த பாதி அளவு ஆயில் இல்லாமல் வேக வைக்கணும். அதுக்கப்புறமா தான் ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்து வரும். நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது கூட நம்ம வந்து இந்த சப்பாத்தி ஃபுல்லாக நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த மில்க் பவுடர் வந்து நம்ம ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்கோம் உள்ள. அதனால் இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சப்பாத்தியாக இது வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். உங்கள் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி ஏற்கனவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. விரத நாட்களில் இதை மெயினாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் நம்ம வெங்காயமோ இல்லை மற்ற மசாலாக்களோ சேர்க்கலை. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல நமக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இது வந்து நாங்கள் ஒடிஷாவில் நிலத்திலேயே செஞ்ச அவல். நிலத்துலேருந்து வர அரிசி வச்சு இதை மிஷினில் ரெடி பண்ணுவாங்க. அந்த அவல் இது. இந்த டைம் வந்து அவல் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அவல் வீடியோஸ் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறோம். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் வெறும் அவலை சேர்த்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறுமனா அவலை சேர்த்து இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வெறும் அவலை வந்து நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா நமக்கு கிறிஸ்பி வராது. இதில் இந்த மாதிரி வெறுமனா கடாயில் போட்டு நம்ம வறுத்துட்டோம்னா இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி அவல் வந்து நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிட்டு வறுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் ஈஸியாகவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் போது உடனே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். ரொம்ப மெலிசான அவல்னா சும்மா கொஞ்சம் நேரம் லைட்டாக போட்டு வறுத்தாலே போதும். இந்த மாதிரி அவல் கொஞ்சம் குண்டாக இருக்க அவலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி வெறும் கடாயிலேயே வறுத்தா போதும்.
அவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய்க்குள்ளே தான் வரும். தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 80 ரூபா 100 ரூபா சொல்கிறாங்க. இந்த அவல் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கூடிய சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம இப்படி நசுக்கணும்னா ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகி மொறுமொறுன்னு கீழே விழும். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ ரெகுலராக அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடுகெண்ணெய். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கடுகெண்ணெய் சாப்பிடலாமான்னு சொல்லி. அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ கடுகெண்ணெயில் தாளிக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணணும். கடுகெண்ணெய் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால அது நல்லா சூடாகணும். இப்போ இது பாருங்கள், நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். இது நல்ல வாசனைக்காக. அதோட காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். அதோட கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம எண்ணெயில் தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அவல் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் இதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து இது ரெடி ஆயிரும். பாருங்கள், இது நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இது ரெடி ஆயிரும். இது வந்து விரத நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரிஷாவில் பொதுவாகவே அவல் தான் நிறைய ஸ்நாக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதோட பொரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் டைமில், அதோட ஈவினிங் டைமில். இது வந்து விரத நாட்களில் வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடாத நாட்களில் இந்த மாதிரி செய்வாங்க. மற்றபடி நார்மலாக சாப்பிட்ற டைமில் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு டீ இல்லை காஃபி இல்லை ஹார்லிக்ஸ் என்ன வீட்டில் குடிப்போமோ அதோட சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரகத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட இது ஒரு ஈஸியாக செய்கிறதுக்காகவும் கரெக்டாக இருக்கும். நமக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது, ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டீ காஃபியோட சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அவல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸு ஸ்வீட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து நம்ம பச்சை பயிர் வச்சு செய்ய போகிறோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இது இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியே இருக்க முடியாது, யாருமே இது வரைக்கும் செஞ்சும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு. இது வந்து நம்ம பச்சை பயிரை வச்சு செய்ய போகிறோம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு வேக வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த தண்ணியையும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 1 கப் அளவுக்கு நான் இங்கே பச்சை பயிறு வேக வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இதோட சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு, ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி பனங்கற்கண்டு, வெல்லம், அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பச்சை பயிர் வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு வேக வச்ச பச்சை பயிருக்கு 2 கப் அளவுக்கு நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கணும். அதனால தான் முதலே நல்லா கழுவிட்டு வேக வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, மக்காச்சோள மாவு, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம இப்படி கலந்துக்கணும். இப்படி கலந்துட்டு அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை பயிறு சர்க்கரை சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம இதையும் நல்லா கலந்துடலாம். அவ்வளோதாங்க. இது 3 தான் நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டோ இல்லை சின்ன கிண்ணமோ வச்சுக்கோங்க. அது மேலே தான் நம்ம அந்த கலக்கி வச்சுருக்க பச்சை பயிரை வைக்க போகிறோம். அதனால தான் இப்போ இது சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடுனா இது இடிக்காமல் இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். நீங்கள் சின்ன டிஃபன் கிண்ணத்தில் கூட ஊற்றி வைக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு ஸ்லோவான ஃப்ளேமில் நம்ம வேக வைக்காங்க. 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இது நமக்கு ரெடி ஆயிரும். நல்லா கெட்டியாக ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக நல்லா செட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து பச்சை பயிரை வச்சு செஞ்சுருக்கோம். அதோட அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு ஜெல்லி மாதிரி பண்ணிட்டோம். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ சைடில் லைட்டாக கத்தியில் கீறி விட்டு ஒரு தட்டுக்கு இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதை பாதி வந்து நான் இங்கே தட்டில் மாற்றிருக்கேன், மீதி வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் அதை ஈவினிங் கொடுக்குறதுக்காக. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணாடி மாதிரி பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, எல்லாருமே சாப்பிடலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை நான் உடனே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் உடனே ஆறின உடனே கட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது. நீங்கள் நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி சுத்தமாக பிசுறு இல்லாமல் வரும். பார்க்குறதுக்கு அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி நம்ம இதை சாப்பிட்லாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட எல்லாருமே இதோட ஒரு ஃபேவரட்டாக பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பச்சை பயிறு வச்சு செய்யலாம், இல்லைனா காராமணியை கூட வச்சு செய்யலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பச்சை பயிறு எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு. நம்ம வேறு எப்படி கொடுத்தாலுமே குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதோட அந்த வேக வச்ச தண்ணியையும் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரியும் இருக்கும். அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போது கட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி இருக்குது, லைட்டாக பிசுறு இருக்க மாதிரி. இது நீங்கள் நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிங்கன்னா இந்த பிசுறெல்லாம் இல்லாமல் அப்படியே குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே. அதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த பச்சை பயிரெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னா வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 பேக்கெட் பாலில் சென்னா ரெடி பண்ணது. ஆல்ரெடி இந்த சென்னா வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேருந்து பார்த்துக்கோங்க. சக்கரை தேவையான அளவுக்கு, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த சென்னாவை கொட்டிக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆனால் சர்க்கரை வந்து தான் சேர்ப்பாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அந்த சென்னாவோட சர்க்கரை வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அதனால் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். சர்க்கரை இந்த சென்னாவோட நல்லா சேர்ந்து கரைஞ்சி வரணும். அதனால தான் இதை மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்படி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப அதிகமாக வேலையே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஒரு பழைய தோசை தவை வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அது நான்ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இரும்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் அடியில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே நல்லா சமமாக பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாழை இலையை சின்னதாக எடுத்து இது மேலே மூடிக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது அந்த தண்ணி வந்து இது மேலே படாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் ஒரு தட்டோ இல்லை இலையோ போட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க. இப்படி நல்லா அழுத்தி மூடிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே அந்த சூடாக இருக்க தோசை தவா மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு நல்லா வெயிட்டான மூடி போட்டு மூடிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வேக வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே ஸ்லோவான ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேமில் ரெடி ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் ஸ்லோவான ஃப்ளேம் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. இது சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இது அவ்வளோ ஹெல்திங்க. ஒடிஷாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் இது. இது 1/4 கிலோ கடையில் வாங்க போனாலே பார்த்தீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஃபேமஸ்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இதை வேக வைக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இதோட வாசனையே இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டி கொடுத்துருச்சுங்க. அந்தளவுக்கு இது நல்லா சூப்பராக வாசனை வரும். இது வந்து நாங்கள் ஒடிஷா போகும்போதெல்லாம் இது நிறைய வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒடிஷாவில் இது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த சைட்லலாம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ரௌன் கலர் மாதிரி. அதோட இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வருது. இப்போ இந்த மாதிரி கத்தியில் சைடில் சும்மா லைட்டாக ஒரு கீரல் போட்டு ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு விருப்பப்படி இதை சின்ன சின்ன ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடியில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணதுனால இதே ஈஸியாக வந்துடும் பிரிஞ்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி இதை கட் பண்ணி கொண்டு வரேன்.
கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உடனே இதை கட் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து சின்ன சின்ன பஜாரில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணி விற்பாங்க. இது அந்த அளவுக்கு ரேட் அதிகம். 1 கிலோ பார்த்தீங்கன்னா 400 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரிஷாவில். அப்போவும் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஹெல்த்தி. அதோட ரொம்ப ரொம்ப டேஸ்டிங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒடிஷா போனப்போ இந்த ஸ்வீட் அதிகமாக வாங்கி சாப்பிட்ருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு வரும்போது இதை நிறைய வாங்கிட்டு வருவார். வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டை. சின்ன சின்ன கடைகளில் கூட இது அவ்வளோ அதிகமாக சேல்ஸ் ஆகுனால விற்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க இதை வச்சு. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த். தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள். அதோட ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பப்பாளி வந்து பழமாக எடுக்காதீங்க, கண்டிப்பாக காயாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். நல்ல பச்சை காயாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் சீவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்லிஸாக இருக்கணும் இந்த மாதிரி சைஸில். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் இல்லை வேறு என்ன நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி காயை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல காயாக இருக்க பப்பாளி காய் தான். சும்மா லைட்டாக பழமாகிற கொஞ்சமாக செவந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா இது நல்ல பச்சை காய் தான், அதை தான் வாங்கி நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதோட ட்ரை ஃப்ரூட்ஸும் இதோடவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இவ்வளோதாங்க இதோட வேலையே, வேறு எதுவுமே இல்லை. பப்பாளிக்காய் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். கடையில் பப்பாளிக்காய், சர்க்கரை, ட்ரை ஃப்ரூட்ஸு இது 3த்தையும் ஒன்றா நல்லா சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக இந்த பப்பாளி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரே ஒரு 3 நிமிஷங்க இதை வேக வச்சா போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் இது சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க இதோட வேலையே. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இது வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவே ரெடி ஆகிடும். நீங்கள் நடுவில் பார்க்க வேண்டியிருக்காது. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதோட அவங்க கை காலெல்லாம் நல்ல இந்த வலியெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் தினம் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. உடம்பு வலி, கை கால் வலியெல்லாம் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதான் நமக்கு முக்கியம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இந்த பப்பாளிக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டானால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா இந்த டுட்டி ஃப்ரூட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பப்பாளிக்காய் வச்சு தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபுட்டு. ஆனால் இதில் இருக்க ஹெல்த் வந்து அவ்வளோ அதிகங்க. நம்ம நிறைய பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சமாக கொடுத்தாலும் அவங்க ஹெல்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தோம்னா முழு கோதுமை. இந்த முழு கோதுமையை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு தான் எப்போவும் வச்சுருப்போம், வீட்டில் கடையில் அரைக்கிறதுக்கு கொடுக்குறதுக்காக. அதை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கி எப்போவும் சுத்தம் பண்ணுற போல் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் ஆல்ரெடி கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு நார்மலாக எப்போவும் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதிலிருந்து 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் இல்லை பேன் வச்சு அதில் இந்த கோதுமையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும், நல்லா வாசனை ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிட்டு அப்படியே ஒரு பெரிய டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு வேணும்னும் போது எடுத்து நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம் உடனே. இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தினமும் கூட கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்க எப்போவும் நல்ல ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இது நல்லா வறுபட்ட பிறகு ஒரு தட்டில் கொட்டி இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் இது நல்லா ஆறட்டும்.
இது நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள். நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த எல்லா கோதுமையும் சேர்த்துக்கலாம். அதோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணாம்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நீங்கள் ஒரு நல்ல டப்பாக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி அப்படியே வச்சுட்டு வேணும் போது எடுத்து கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நீங்கள் இந்த டப்பாவை வந்து 1 மாதத்துக்கு மேலேயே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் நான் இங்கே எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மேல் ஸ்கின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவலில் துருவிக்கலாம். இதை வந்து இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு சும்மா ஒரு 2 திருப்பினோம்னா நல்ல துருவல் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இதிலேருந்து நம்ம மொத்தமாக சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் பவுடர் மட்டும் நீங்கள் வந்து நிறைய சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த பவுடர் வந்து நான் இங்கே எல்லாமே சேர்த்துருக்கேன். அதோட இதில் இருக்க தேங்காய் துருவலில் பாதி சேர்த்துக்கிறேன். பாதி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து ஊற்றிட்டு இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல தேங்காய் துருவலும் இந்த கோதுமை பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு புது டேஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸு. எப்போவுமே நல்ல ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருப்பாங்க. நல்ல வெயிட் போடுவாங்க. வெயிட்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ராலில் சேர்ந்த மாதிரி இல்லைங்க. நல்ல ஒரு உடம்புக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணுமோ அந்த மாதிரி வெயிட் போடுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதில் வந்து நம்ம அதிகமாக கூட பால் சேர்த்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே இந்த நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங்கையே அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு கரண்டியில் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க அள்ளி சாப்பிட்டு பார்ப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி வேணும்னா இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக குழந்தைங்களுக்கு அந்த மிக்சிங்கை வந்து அப்படியே கொடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து இதில் மொத்தமாக ஒரு 10 உருண்டை பிடிச்சோம். இதை செய்யும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டாச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு ஸ்டைலுன்னு சொல்லலாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செய்வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு தினமும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அவரோட பாட்டி இதை வாரத்துக்கு 4 தடவை 5 தடவை செஞ்சு கொடுப்பாங்களாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. சின்ன பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை வீட்டில் செய்ய ஆரம்பித்தோம். அடிக்கடி செஞ்சோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கட்டும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டான அவல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதோட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இதோட டேஸ்ட் பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் அவல் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துடலாம். நீங்கள் மெலிஸ் அவல் இல்லை குண்டு அவல் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஆட் பண்ண உடனே அப்படியே எல்லாமே ஃப்ரைட் ஆகி மேலே வந்துருச்சு. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சுருந்திங்கன்னா இது நல்லா ஃப்ரைட் ஆகி ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக ஆகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் ஆட் பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. ஆட் பண்ண உடனே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சுருந்திங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரைட் ஆகி வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். அவல் வந்து நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணால் கூட அதிகமாக வந்து ஆயில் இழுக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக இதை செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஜல்லிக்கரண்டையில் இல்லை ஆயில் ஸ்ட்ரெயினரில் எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லா அவலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், சுத்தமாக இதில் ஆயிலே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சர்க்கரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை பவுடர் சேர்க்கலாம். ஆனால் வந்து 1 கப் அவளுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரையே போதுமானது. இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 1/4 கப் இல்லை 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், விருப்பத்துக்கு போல். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு நல்ல டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான அவல் ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ஆயிலே இந்த அவலை ஃப்ரை பண்ணால் கூட இந்த ஆயில் வந்து அதிகமாக அவலில் ஒட்டாது.
அதோட இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துருக்கோம். அவலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு தண்ணி தாகம் நிறைய எடுக்கும். தண்ணி ரொம்ப குடிச்சா உடம்புக்கு நல்லது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டான மிக்சர். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து நிறைய தடவை செஞ்சுருக்கேன். அடிக்கடி செஞ்சுட்டு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருவோம். 1 மந்த் வரைக்கும் இது அப்படியே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையான கிறிஸ்பி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த 23 ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.